மறைமுகமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது, அழுத்தங்கள் முன்வைக்கப்படுகிறது. என்று சொன்னால் இப்போது உலக ஒழுங்கு உங்களுக்கு தெரியும், எல்லாம் குழம்பி போய்விட்டது. ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட 25-30 நாட்கள் தான், 25 நாட்கள் தான் என்று சொன்னால் 20 ஜனவரி 20 தான் பதவியேற்றார். அப்ப 25 நாட்களுக்குள்ளேயே பெருமளவான குழப்பங்கள், ஐரோப்பிய ஒன்றியம் குழம்பி போயிருக்கின்றது, ரஷ்யா உக்ரைன் நடுத்தருவில் விடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனைத்துலக ஊடகங்களை திறந்தால் ட்ரம்பின் செய்திகளாகத்தான் இருக்கு. வேறு ஒருவரின் செய்திகளும் ஆக்கிரமித்திருக்கார். ஏதாவது ஒன்று அவரின் செய்தியாகத்தான் இருக்கு. அவ்வாறான ஒரு நிலைமை. அப்ப இப்ப என்ன என்று சொன்னால், ஏவிபியை பொறுத்தவரையில் அவர்கள்தான் இந்த அறகலிய போராட்டத்தில் முன்னணியில் நின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு வழங்கப்பட்ட நீதி, அவர்களுக்கு பின்புலமாக அமெரிக்கா இருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அந்த போராட்டத்தின் போது கூட அனுர்குமார் திசாநாயக்காவை காரியாலயத்தில் சென்று யூலிசங் சந்தித்திருந்ததாக கூட நாங்கள் பேசியிருந்தோம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது எப்போ நடந்தது என்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப அண்மையில் அதாவது கடந்த வாரம் இந்தியாவின் அதானி குழுமம் வந்து தாங்கள் பூநகரி மன்னார் பகுதியில் இருக்கின்ற காற்றாலை மின்சக்தி திட்டத்திலிருந்து வெளியேறுவதாக கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட $1 பில்லியன் பெறுமதியான ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து 484 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. அப்ப அந்த திட்டம் எப்போது வந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த திட்டம் வந்தது வந்து 2022ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ஷா இந்த காலத்தில் தான் மோடி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அது கொண்டு வரப்பட்டது. அதாவது திட்டத்தை கொண்டு வந்தவர் கோத்தபாய ராஜபக்ஷ. ஆனால் அது தனியார் நிறுவனத்தின் திட்டம் என்று முன்னர் கூறப்பட்டாலும், ஆனால் அதானியை இந்த திட்டத்துக்கு இறக்கியது இந்திய மத்திய அரசு என்று பேர்ந்து கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஊடகங்கள் ஆதாரத்துடன் வெளியிட்டிருந்தன. சரி, அப்ப அந்த அதானியின் திட்டம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் தான் கோத்தபாய ராஜபக்ஷ கலைக்கப்பட்டிருக்கிறார் திட்டமிட்ட வழியில். அப்போ இப்ப இது கலைச்சது அமெரிக்கா US-18 ஊடாக நடந்தது என்று சொன்னால், இது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒரு பிரச்சனையாகவும் மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன.